கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு ஆம்புலன்ஸில் நம்மளோட ஹீரோயின் மியாதா இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஜின்னுக்கு கால் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஆம்புலன்ஸ் நகல முடியாமல் இருக்குது, உள்ளே நம்மளோட பொண்ணு டூ இருக்கா, நீ தள்ளி போ, கார் எடு, அப்படின்னா தான் பிள்ளைய காப்பாற்ற முடியும்னு சொன்னதும், நீ பொய்யா பேசிகிட்டு இருக்க, புள்ள நல்லா தான் இருக்கா, நீ இப்போ அவளை யூஸ் பண்ணிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்க, உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு லீயோட சேர்ந்து அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே மிட்டாய் எல்லாமே வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் இங்கே விளையாண்டுட்டு, அப்பா இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுட்டு அங்கே ஜெஸி என்ற ஒரு லேடியை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அங்கே பின்னாடி அப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடும் போதே வலிக்கு விழுந்து கீழே தலையில் அடிபட்டுருது. ஸோ அப்போ கரெக்டாக பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆம்புலன்ஸுமே வர வச்சு, ப்ளீஸ் என் பிள்ளை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்கன்னு சொல்லிட்டு வேகமாக தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. உள்ளேயுமே அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு, அப்பா ப்ளீஸ் வாங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணா. அவங்க அந்த ஜெஸி அவங்க பிள்ளையோட சேர்ந்து போயிட்டுருக்கான். அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கப்பான்னு சொன்னதுமே, நீ இப்படி போயெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, அப்பா வரேன்னு சொன்னதும் இந்த பொண்ணுக்கு மனசே உடஞ்சி போய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்போங்க அந்த ஜெஸ்ஸியை பார்த்தா, நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் என் பிள்ளைய நல்லபடியாக பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னதும், சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அப்பா இல்லை, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு அவன் பேசுகிறான். அப்போ அந்த ஜுன்னை பார்த்தா, அப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, அப்பா இல்லை இதுக்கப்புறம் நீ என் அப்பானே கூப்பிடலான்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ அமேஸ்மெண்ட் பார்க் போகணுன்னு சொன்னதும் கண்டிப்பாக போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அந்த டேபை கொடுத்து நீ நீ பொம்மை படம் பாருன்னு சொல்லிட்டு அங்கே போனால், அங்கே பின்னாடி ஆம்புலன்ஸ் ஸ்டாப் பண்ணதுமே டேப் போய் கீழே விழுந்தேன். அங்கே அந்த பையன் முட்டிடுறான். அப்போ ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏதோ ஒரு கார் அங்கே ஊடால நின்றுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, அங்கே இவனை பார்த்தா கோவமாயிட்டு, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, மரியாதையை தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் ப்ளீஸ் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொன்னதும், வேமா பிள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், இல்லை உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொல்லும்போது, தயவு செஞ்சு நீங்கள் வண்டி எடுங்கன்னு சொன்னால், மேடம் அங்கே ஒரு கார் நின்றுட்டு அவனுங்க எடுக்க மாட்டாருங்கன்னு சொன்னால், இவன் இங்கே அந்த டேபிள் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இப்படி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் ஆயிடுச்சுக்கு. நான் பார்த்த பொம்மை படம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அழுததுமே, இவன் உடனே எடுத்து காமிச்சதுமே, இல்லை இது இல்லைன்னு சொன்னால், அவன் திரும்ப அதை செக் பண்ணிட்டு இருக்கான். அங்கே டிரைவர் கத்திட்டுருக்காரு, அறிவிருக்கா இல்லையா, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடியான்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோட கார்லேயும் தான் புள்ள இருக்குது, உனக்கு என்ன அறிவு இல்லையா, காரை ஒழுங்காக ஓட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதும், ஹீரோயினுக்கு இது என்ன ஹஸ்பண்டோட குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அங்கே அந்த கார் நம்பரை பார்த்து இது அவனோட கார் தானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுது. பிறகு இவங்க அந்த பொம்மை படத்தை வச்சு கொடுத்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இங்கே கிளம்புனா, ஆம்புலன்ஸ் டிரைவருமே நல்ல வேலை எடுத்துட்டாங்க, நம்ம இப்போ போயிடலாம் வேமான்னு சொல்லிட்டு வேமா எடுத்துகிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறோம், கொஞ்சம் மெதுவாகவே போங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்லோவாக போக ஆரம்பித்ததுமே இவர் விலகி போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால், அவன் அந்த பக்கம் இந்த பக்கமாக வேணுக்குனே உலட்டி ஓட்டுறாங்க போகக்கூடாதுன்றதுக்காக. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால், அந்த முன்னாடி இருக்கவே தான் மேடம் இப்படி பண்ணுறான்னு சொன்னதுமே உடனே அவங்க கால் பண்ணிச்சேக்கா. அங்கே அவன் ஃபோனை பிக் பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, நீ எதுக்காக எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்போ கார் இப்படி ஓட்டிகிட்ருக்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடு அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்ருக்கா, நான் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்கிறான். போய் பேசிகிட்டு இருக்காத, நீ காரில் போகிறத நான் பார்த்தேன், அங்கே உள்ள நம்மளோட பிள்ளைக்கு தான் அடிபட்டுருக்கு, நீ ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுன்னு சொன்னால், ஓ நீ இப்போ வெளியே ஊரை சுற்றிட்டு அங்கே அந்த லீயோட சேர்ந்து இப்போ பிள்ளைய வேற அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, பிள்ளையோட உயிருக்கு ஆபத்தாயிரும்னு சொன்னால், அங்கே டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாருமே வேகமாக சொல்லுங்கள் பிள்ளைய காப்பாற்றணும்னு சொன்னால், இந்த ஜெஸ்ஸி அதெல்லாமே கேட்டுட்டு, ஓ உன் புள்ள உள்ளதாக இருக்காளா, அப்போ அந்த புள்ள இல்லாமல் போயிடுச்சுன்னா உனக்கு அவருக்கு டைவர்ஸ் ஆயிரும்ல, நான் அவரோட லைஃப்பில் வந்துடலான்னு சொல்லிட்டு அவள் ஐ திங்க் போய் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வெளியே அங்கே எக்ஸில் வர மீட் பண்ணுறாளோன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்றி விட்டதுமே, ஓ எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு, மரியாதையாக ஃபோனை வை, இப்படி ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உன்ன மாதிரி ஒரு லேடியை கல்யாணம் பண்ணதான் நான் வாழ்க்கையில் தப்பு, உனக்கு டைவர்ஸ் கொடுத்தா தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு பேசினதும், ஹீரோயின் எவ்வளோ சொல்லி பார்த்தாலுமே கேட்க மாட்டாங்க. இப்போ காரை நீ ஸ்டாப் பண்ணலைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதும், ஸ்டாப் தானே பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்டாப் பண்ணால், அங்கே அதை பார்த்துட்டு அங்கே டிரைவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க.
நீங்கள் வண்டி எடுங்கன்னு சொன்னால் மேடம் நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. இவங்க மூச்சு விட முடியாமல் சிரமப்படுது, வேமா வந்துட்டு எடுங்க அப்படின்றத சொல்லும்போது அப்பா எனக்கு அந்த மிட்டாய் சாப்பிடணும் போல இருக்குப்பான்னு சொன்னதும் உனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதாவே சொல்லிட்டு உடனே அவன் பாட்டு அங்கே காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வாங்க போயிடுறான். இப்போ ஹீரோயின் நானே இப்போ அந்த காரை போய் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு எடுக்க போனால் அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன தைரியம் தான் கார் மேலே கையை வைப்ப அப்படின்ற சொன்னதுமே உனக்கு என்ன என்னோட காரில் வந்து வேலை, நீ எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க, வேலைக்கு போய் என் பிள்ளைய காப்பாற்றணும்னு சொன்னதும் எனக்கு தெரியுமே ஆம்புலன்ஸில் இருக்கிறது உன் புள்ள தானே, வேணுக்குனே தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும் ஓ இப்படி அடுத்தவங்க புருஷையா அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு இப்படி கேவலமே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்களா, மரியாதையாக வந்து விலகி போன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. என்ன வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்க, நீ தான் அவரோட லைஃப்பில் எக்ஸ்ட்ரா வந்தவ, எனக்கும் அவருக்குமே வந்து அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், நீ தப்பாக புரிஞ்சுட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேணுக்குனே இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி அவளை இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, விலகி போன்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுக்க போனால் அவள் விடமாட்டா. நம்ம ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தா. அவள் வரதை பார்த்துட்டு இவளாவே விழுந்துக்கிட்டு அங்கே ட்ராமா பண்ணும்போது அப்போ அந்த ஜுன்மே ஓடி வந்து நீங்கள் எதுக்காக எங்கள் அம்மாவை இப்படி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப கோவப்பட்டதும் என்ன பேசிட்டு இருக்க, காரை நடுவில் நிப்பாட்டிட்டு இருக்க, நம்ம புள்ள வந்துட்டு உட முடியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக வழி இல்லாமல் இருந்தா நீ இப்படி வப்பாட்டியை பிள்ளையும் கூட்டிகிட்டு சுத்துறியான்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, வப்பாட்டி அது இதுன்னு பேசுகிற, அவன் நம்ம பிஸ்னஸ் ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணுறா தெரியுமான்னு சொன்னதும் இவங்க எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே நீ இப்போ வந்து பண்ணதுக்கு ஒழுங்காக வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் நான் ஏன் மன்னிப்பு கேட்குறேன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நீ கேட்டுதாகணும்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோமே என்னோட பொழப்பே நாரி போயிடும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அவள் தான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ உன் புள்ள சேர்த்து போயிட்டா பரவாயில்லையா, உன் பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இந்த வப்பாட்டியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்க வெக்கங்கட்டவனேன்னு சொல்லிட்டு அவள் திட்டினதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து என் புள்ள நல்லா அங்கே விளையாண்டுச்சேக்கா, நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் போய் அவளை பிக் பண்ணிக்கிடுவேன், ஆனால் நீ வந்துட்டு இப்படி அறிவில்லாமல் வேலையாக பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அப்படியா உன் புள்ள ரொம்ப நல்லா இருக்காளா, அப்போ நீ வந்துட்டு காருக்குள்ளே வந்து செக் பண்ணிப்பாரு அப்படின்ற சொன்னதும் வேமா அங்கே அவன் போனால் இவ வந்துட்டு அங்கே போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உள்ளோட அவளோட எக்ஸை எதுவும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பா, அதை புள்ள பார்த்தா பயந்து போயிட மாட்டானா, நீங்கள் பாட்டு போய் கதை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா, கதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொன்னால் இவன் நான் அதை எப்படி நடக்க விடுவேன், புள்ள சேர்த்தா தானே நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு சைக்கோ புள்ளையை பிடிச்சி கிள்ளி வச்சதும் அந்த ட்ராமாவுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் அப்பாங்க அவன் வந்து நான் வந்து உன்ட்ட எது பேச விரும்பலை இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதுமே பிள்ளைக்கு எது ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. இவள் பயந்து போயிட்டு அங்கே வேகமாக போகிறா. பார்த்தா கோவமாயிட்டு இவள் வந்து சரியான ஒரு ஃப்ராடு, இவள் பேச்சை நம்புறதே வந்து தப்பு தான், அந்த வந்து எக்ஸ்லவருக்கு எவ்வளோ வந்துட்டு பதட்டமாயிட்டு உள்ளே போகிறா பாரு அப்படின்ற சைட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அயன்பாட்ட அந்த வப்பாட்டியும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போனதுமே ப்ளீஸ் என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு சொன்னதும் நாங்கள் என்ன பண்ண முடியும் மேடம், வண்டி எடுத்தால் தானே அப்படின்ற சைட்டு கோவப்படும் போது அப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் போய் எங்கள் காரை வந்து எடுத்ததுமே நல்ல வேளை வண்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே டிரைவர் வேகமாக அங்கே வந்துட்டு கிளம்பி போனால் வேணுக்குனே திரும்ப போக விடாமல் உள்ளே வந்துட்டு அங்கே லீயை கூட்டிகிட்டு போகிறான்னு நினச்சிட்டு இந்த பக்கம் அந்த பக்கமாக வந்து அவன் காரை வந்து அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கான், போகவே விடாமல் அங்கே இவன் வந்து முட்டாள் மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாகி போயிட்டு நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து பொறுத்துட்டு இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, உங்களுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்கள் வந்து ஸ்பீடாக காரை போய் இடித்து தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் திரும்ப திரும்ப கால் வேற பண்ணிட்டுருக்கா, பட் அங்கே வந்து ஃபோனை அவன் எடுக்க மாட்டான். இன்றைக்கி எப்படி நீ போய் காப்பாற்றுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் வேணுக்குனே பண்ணதுமே நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையா, இடித்து தள்ளுங்க அப்படின்றத அவள் சொல்லிடுறா. ஸோ அதை கேட்டுட்டு சரி மேடம்னு சொல்லிட்டு அவருமே போய் வந்து ஓங்கி இடிச்சாங்க, ஆக்சிடென்ட் பண்ணி விட்றாரு. போய் அந்த பையன் இடிச்சாங்க வந்துட்டு கத்திச்சேக்கான். அப்பாங்க என் பிள்ளைய நான் எப்படி காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டீங்க ஹீரோயின் அழுதோ, ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு இவ பேசினதும் இவ்வருக்காக என்னவே கொலை பண்ண பார்க்குறியா, ஏய் மரியாதையாக வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கத்திச்சேக்கான். இப்போ எதுக்காக வந்துட்டு இப்போ ஆம்புலன்ஸை வச்சு கொலை பண்ண பார்க்குற, கடைசியில் இவன் கோவமாயிட்டு என்ன பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா அவன் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு நீ இப்போ என்ன பண்ணிச்சேக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட், நீ இப்படி ஊரை சுற்றிட்டு இருப்ப, ஆனால் நீ அதுக்கு என் பிள்ளையோட பேரை யூஸ் பண்ணுவியான்னு சொன்னதும் என்னடா அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க, பிள்ளையோட உயிரை பற்றி கவலை இல்லாமல் லூசு பய மாதிரி பேசிகிட்டு இருக்க, யாராச்சும் பிள்ளையோட உயிரை போய் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, உனக்கு அக்கறை இருக்கா, தெருவில் பிள்ளைய விளையாட வெளியே விட்டுட்டு நீ வாட்டுக்கு போயிருக்க, அந்த வப்பாட்டியை காப்பாற்றுறது உனக்கு இம்பார்ட்டன்டானு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதும் நான் பார்த்துடுறேன் இன்றைக்கி என் பிள்ளைய இல்லையான்னு சொல்லிட்டு அவன் போய் கதை ஓப்பன் பண்ணுறான்.
பட் அங்கே பார்த்தாங்க பிள்ளை இல்லை, டாக்டர் நர்ஸ் யாரும் இல்லை. இப்போ நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கேலன்னு சொன்னதுமே இங்கே தள்ளுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே காணோம். அப்போ தான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க, சார் இவங்களோட முரண்டு கட்ட முடியாது, நம்ம தூக்கிட்டு போங்க, ஏதாச்சும் காரை பிடிச்சி கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பிள்ளையை தூக்கிட்டு போனதுமே ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. இப்போ நீ இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் நான் என்ன சொல்லுவேன், உன்னால் என் பிள்ளை எங்கே போச்சுன்னு தெரியல, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணா. இப்போ நீ போய் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு இதே சரியாயிடுச்சு, நீ கடைசியில் பிள்ளைய கூட சொல்லி ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டியான்னு சொன்னதும் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, நான் டாக்டர்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்க, நீ போய் சொல்லி ஏமாற்றிட்டு போவியான்னு சொன்னதும் உடனே இந்த ஜெஸ்ஸி நீ என் பிள்ளைய அடிப்படை வச்சுட்ட, அவனுக்கு அடிப்பட்டவை பயந்து போயிருக்கான்னு சொன்னதும் இன்னும் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சான்னு சொன்னதும் பெரிய அடி கிடையாது, சின்ன அடி தான், பட் அவன் நான் பயந்து போயிட்டான், இவ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டேக்கா. நீ இப்போ பண்ணதுக்கு ஒழுங்காக நீ மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும், நீ நடுவில் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி விடாமல் காரை வச்சு ஸ்டாப் பண்ணுறியே, ஓ மேலே கேஸ் போட்டால் உன்னால் என்னாகும் தெரியல, ஏன்னா கேவலமான ஜென்மம், நீ பெத்த பிள்ளைய விட பப்பாட்டி பெத்த பிள்ளை உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான்னு சொன்னதும் அங்கே நம்ம அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு அங்கே டாக்டர் உங்க போனதுமே அங்கே வேற ஒரு பையன் வரான், என்னாச்சுன்னு சொன்னதும் ப்ளீஸ் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொன்னதும் உடனே உள்ளே ஏறுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த பையன் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே வேகமாக கொண்டு போய் இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் அங்கே எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி நாங்கள் குழந்தைய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டுருக்கோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே போனால் அப்போ அங்கே அவள் ஸ்டாப் பண்ணதும் இப்போ என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் நீ என் பிள்ளைய அடிப்படை வச்சு அவனை பயமுடுத்தியிருக்க, நீ மரியாதை இப்போ அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொன்னதும் என்னது சாரி கேட்கணுமா, நான் இதுக்காக சாரி கேட்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நீ கேட்டு தான் ஆகணும், இல்லை நான் இங்கேருந்து உன்னை போக விட மாட்டேன், உன்னால் தான் என் பிள்ளைக்கு அடிபட்டு போயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் உன்னால் என் பிள்ளை இப்படி ஆக உடம்பு முடியாமல் கிடக்கா, அது உனக்கு பெருசாக தெரியல, ஆனால் உன் பிள்ளைக்கு அடிபட்டது பெருசாக இருக்கும்னு சொன்னதும் நீ இப்போ திரும்ப பொண்ணோட பேரை யூஸ் பண்ண நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா கட்டம் பொண்டாட்டி மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த வப்பாட்டி மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா, நான் கண்டிப்பாக டிசிஷன் பண்ணிட்டேன், என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை டைவர்ஸ் தாண்டா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் அப்போ அங்கே அந்த பையன் உடனே அழுதுட்டு அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமான்னு சொன்னதும் பார்த்தையில என் பிள்ளை நீ பயமுடுத்திட்ட, இப்போ சாரி கேளு அப்படின்ற சொன்னா அவனுமே ஒழுங்கா நீ சாரி கேளு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். அவங்களுக்கு வேற வழியே இல்லை, சரி என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஜுன்டா சொன்னதும் எப்படி கேட்டுட்ருக்க, இதான் மன்னிப்பு கேட்குறதா, முறைப்படி கேளுன்னு சொன்னால் இன்றைக்கி ஆன்ட்டி தப்பு பண்ணிட்டேன், உனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா ஆன்ட்டியை மன்னிச்சிரு ஓகேவா அப்படின்ற சொல்கிறாங்க. இப்போ சரிதானேன்னு சொல்லிட்டு போனால் எங்கே போயிட்டுருக்க, நீ இப்போ ஏன்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் எனது ஓன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் ஏன் அப்புறம் நீ என்னோட பிள்ளைய பயமுடுத்தி என்னை இப்படி கஷ்டப்பட வச்சுட்டா, அப்புறம் எப்படி நான் உன்ட்ட சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அம்மா எனக்கு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்குமா அப்படின்ற செட்டு ட்ராமா பண்ணிட்டு அழுகுது. அதை பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளைக்கு ரொம்ப தலைவலிக்குதாமேன்னு சொன்னதுமே அப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் இவ தான், நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு என் பிள்ளைய கூட்டிகிட்டு போகணும், பிறகு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். போனதுமே இவனுமே நான் உன்னை பிறகு பார்த்துக்கிறேன்ட்டு சொல்லிட்டு போனால் இந்த வெட்டி பையன் மூஞ்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு விழுந்துருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க. அங்கே பெரிய டாக்டர் வந்ததுமே என்னாச்சுன்னு சொன்னதுமே சார் இப்படி தலை அடிபட்டுருச்சு, நம்ம இப்போ உடனே வார்டு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் ஐயோ ஒரு வார்டு தானே இருந்துச்சு, இப்போ அதுக்குள்ளேயுமே வேறு ஒரு ஃபேமிலி போயிட்டாங்களே அப்படின்ற சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொன்னதுமே கரெக்ட் தான், பட் அந்த ஃபேமிலி விட்டு கொடுத்தா தானேப்பா நம்ம கொண்டு போய் இங்கே அட்மிட் பண்ண முடியும் கூட இல்லை, சின்னடி தான், அதுக்கே அவங்க அவ்வளோ பெரிய ரூமை புக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னதுமே சரி நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. வேறு ஏதாச்சும் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்க்குறேன்ட்டு போகிறாங்க. அப்பாங்க அந்த பொண்ணு மூச்சு விடாமல் சிரமப்பட்டதும் இதுவும் பக்கத்தில் தாண்டா இருக்கேன் தயவு செஞ்சு அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அப்பாங்க சரி ஓகே உள்ளே ஒரு சின்ன ரூம் இருக்குது அதில் அட்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போனதும் அப்பாங்க சரி நம்ம வெளியே போய் பிள்ளைக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போனால் ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நீ எதுக்காக இங்கே என்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்க, கடைசியில் நீ அப்போ என்னை சந்தேகப்பட்டு சுற்றுறியா, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு அவங்களுக்கு நடுவில் பிஸ்னஸ் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற சொன்னதுமே என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, என் பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் நான் இங்கே கொண்டு சேர்த்துருந்தா நீ இப்போ இவளை கூட்டிகிட்டு கடைசியில் அந்த சின்ன அடிப்பட்ட பையன் இவளோட பிள்ளை தானா, என் பிள்ளைக்கு உயிரை காப்பாற்றுறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஆனால் அதை விட ஒன்றும் அடிப்படாதவனை கூட்டிகிட்டு வச்சுட்டு அவனுக்கு இவ்வளோ பெரிய செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவன் கோவமாயிட்டு என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பிள்ளைய யூஸ் பண்ண பேரை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். பெரிய அறவே கடு மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயின்
இவளுக்கு எல்லாமே தெரியும் என் பொண்ணுக்கு வந்துட்டு உள்ள ஆம்புலன்ஸில் உட முடியாமல் இருக்குன்னு. அப்படி இருந்து இவள் வேணுக்குனே வந்து எல்லாம் பண்ணிட்டேக்கா. இவளோட சுய புத்தியை பற்றி உனக்கு தெரியலையான்னு சொன்னதுமே, உன்னை பற்றி எனக்கு இப்போ தானே தெரியுது, நீ எவ்வளோ கேவலமானவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி கோவப்படுறான். எனக்கு நல்லா தெரியும், லீயை காப்பாற்ற தானே நீ இவ்வளோ துடிச்சிட்ருக்க அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே நர்ஸ் ஓடி வந்து, மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படியாச்சும் பேசி கன்சல்ட் பண்ணுங்கள், ரூம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த ரூம் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும், அதில் தான் எல்லா வசதியுமே இருக்குதுன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு நீங்கள் எப்படியாச்சும் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கெஞ்சிட்ருக்கா. அப்போ அங்கே அவன் அதை பார்த்துட்டு, பரவாயில்லையப்பா வந்து வரவங்களே அதுக்குள்ளே ஆக்ட்ரஸில் ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்ற சொன்னதும், பார்த்தீங்கல்ல இவளோட புத்திய, இவள் வந்துட்டு எந்த எல்லைக்கு வேணாலும் போவான்னு சொல்லிட்டு பேசினதும் கரெக்டாக அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு, மனசாட்சி இருக்காடா உனக்கு, கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே போயிட்டுருக்கு, அப்புறமே பொண்டாட்டி மேலே இருக்க வெறுப்பில் முட்டாள் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவன் இவட்டே எதுக்கு போய் வெட்டி போயிடுச்சு, வா போகலான்னு சொல்லிட்டு போனால், கண்டிப்பாக நான் உன்னை போக விட மாட்டேன், நீ கண்டிப்பாக எனக்கு அந்த ரூமை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவன் விலகிட்டு போனால், இவளாவே கையை பிடிச்சி அவங்க கீழே விழுந்துட்டு அவங்க இவ தள்ளி விட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டேக்கா. அதை பார்த்துட்டு, நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டேக்க, நீ எதுக்கு யாரை காப்பாற்ற இவ்வளோ துடிச்சிட்ருக்கன்னு சொன்னதுமே, அவங்களுக்கு ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு நம்மளை வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணுறா. அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு இன்னமே கோவம் ஆயிட்டு, உனக்கு இன்னமே இவன் மேலே நம்பிக்கை இருக்குது, பெத்த பிள்ளையை காப்பாற்றணும் உனக்கு வந்து துடிக்கலை, அவள் பிள்ளை உடம்பே முடியாமல் இருந்தாலும் அவளுக்கு வந்துட்டு நீ சப்போர்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அந்த குட்டிச்சாந்தான் உள்ளே இருந்துட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுதா. பார்த்தீங்கல்ல என் பிள்ளைய வந்துட்டு இவள் பயமுடுத்திட்டா அப்படின்ட்டா சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும், நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அவனுக்கு, அவன் ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு பேசினா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், அட பாதி கடைசியில் அப்போ உனக்கு வெளியே அஃபேர் வச்சுட்டு இவ கூட சேர்ந்து புள்ள பற்றி வச்சு அடான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகுமே பிள்ளையை காப்பாற்றாங்க நீடன் பண்ணிட்டு, ப்ளீஸ் என் பிள்ளைக்கு அந்த ரூமை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மண்டி போட்டு அங்கே மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேக்கா, எனக்கு அதை கொடு, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு. அதை பார்த்துட்டுமே இந்த முட்டா பயலுக்கு யாருக்காக போய் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியவே மாட்டுது. ஏமா அங்கே அவன் வந்ததோ இவன் மனசு மாறுறானேன்னு பார்த்துட்டு உடனே அந்த பையனை பிடிச்சி கிள்ளி வச்சுட்டு அழுடான்ட்டு ட்ராமா பண்ண சொன்னதும், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இந்த ஆண்டி என்னை பயமுறுத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ட்ராமா பண்ணுறான். அப்போ அங்கே அழுகாத அப்பா இருக்கேன்னு சொன்னதும், எனக்கு புரிஞ்சுக்கிருச்சுடா, நீ வந்துட்டு புள்ள வேணும்னு வெளியே பெற்று வச்சுட்டு தானே என்னோட பொண்ணை நீ வந்து தவிக்க விட்டுட்டேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, அது ஜெஸ்ஸியோட பொண்ணு தான், நீ முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, நீ உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கல மியா, நீ வந்து அஃபேர் வச்சுட்டு சுற்றுறவ தானேன்னு சொன்னதும், ஆமாம் நான் அஃபேர் வச்சுட்டு சுற்றுறவ தான், அப்புறம் ஏன்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானா வந்து உன்ட்ட கேட்டேன், லவ் பண்ணுறேன் நாய் மாதிரி ஏன் சுற்றுன அப்படின்ற சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. நான் கண்டிப்பாக வந்துட்டு என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சாகிற வரைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன், உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவ புள்ள எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு போக தான் போகிறீங்க, நான் அதுக்கப்புறம் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அவள் உடனேவும், நீங்கள் வந்துட்டு பேசாமல் வேணா அவங்களுக்கு இந்த ரூமை விட்டு கொடுத்துருங்க, எதுக்குங்க இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசினா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இவளுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு வக்காலத்தெல்லாம் வாங்க வேணாம் அப்படின்ற சொன்னதும், ஓ இவ ரொம்ப நல்ல பொண்ணா, ஊருக்குடியை கெடுத்து அடுத்தவங்க புருஷனுக்கு அலையிறவ வந்து நல்லவளா அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசினதுமே, என்ன தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போனால் நம்ம லீ அங்கே வந்துடுறான். அவன் அங்கே டாக்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு எப்படி இருக்கா என் பொண்ணு அப்படின்ற சொன்னதும், கவலைப்படாத காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, அப்போ அங்கே உடனே அவள், பார்த்தியாப்பா அவளோட எக்ஸ் லவர் இங்கே தான்ப்பா இருக்கா அப்படின்ற செட்டு பேசினதும், ஓ அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கியா பின்னாடியே அப்படின்ற செட்டு அவன் பேசினதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அவன் நல்ல ஃப்ரெண்டு, ஆரம்பத்துலேருந்து நீ இவ பேச்சை கேட்டு என்ன சந்தேகப்பட்டு இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற செட்டு கோவப்படுறா. பார்த்தீங்களாங்க கண்ணுக்கு முன்னாடி இப்படிலாம் வந்து நடந்துட்டுருக்கு, அப்புறம் எப்படி போய் பேசுகிறா பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டேக்கா. அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு, கண்டிப்பாக நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என் பொண்ணை வந்து என் கஸ்டடியில் எடுத்துக்குவேன், நான் உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே நர்ஸ் வந்து, புள்ளையை காப்பாற்றுறது இம்பார்ட்டனா இல்லையா, மெடிசன் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், வாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கூப்பிட்டா போக விடாமல் அவங்க ஸ்டாப் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, வந்துட்டு விடு அப்படின்றத சொன்னால் தள்ளி விட்டுட்டு, இப்போ வந்துட்டு எதுக்காக நீ இவ்வளோ ட்ராமா பண்ணுற, உன் பின்னாடி பயந்து நான் வரணுன்றதுக்காகவான்னு சொன்னதும், ஏன்னா அறிவு கட்டவனே இவனை தான் வச்சு நீ பேசிகிட்டு இருந்த, இவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கான், இப்போ யாருக்காக நீ ஸ்டாப் பண்ணுறன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே டாக்டருமே ரொம்ப கோவமாயிட்டு, முட்டாள் மாதிரி நீ பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, கண்டிப்பாக உனக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னால், இந்த ஹாஸ்பிட்டலில் ஷேர் ஹோல்டர் நான் நினச்சேன்னா உன்னை இப்போ ஜாப்பை விட்டே ஃபயர் பண்ண முடியும்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டு சண்டை வந்ததுமே ஹீரோயின், உனக்கு புள்ளைய விட வந்து உன்னோட திமிரு பீச்சு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சா அப்படின்ற சேர்த்து கோவமானதும், அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாங்க.
இப்போ ரூம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், வாங்க நம்ம போய் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அந்த மெடிசன் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவன் திரும்ப அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த பிள்ளைய. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், இவ்வளோ சொல்லி உனக்கு புத்தி இல்லையாடா, அடுத்த புள்ள தான் உனக்கு பெருசா அப்படின்ற செட்டு கேட்குறா. அப்போ அங்கே நர்ஸ் வந்து, மேடம் நம்ம பிள்ளைய காப்பாற்றுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மெடிசன் வந்து கிடைச்சா போதும்னு சொன்னதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த பையன் எனக்கு தலையெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு வலிக்குதுன்னு செட்டு ட்ராமா பண்ணுறான். அந்த ரூமை கொடுத்து பிள்ளைய காப்பாற்ற விடக்கூடாதுன்றதுக்காக அவள் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம லீ, என்ன அறிவில்லாமல் அவங்க பண்ணிட்டுருக்காங்கன்னு நீங்கள் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தைய காப்பாற்றுங்க, சீரியஸாக இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நல்லா ஓடி விளாட்றவங்களுக்கு இம்பார்ட்டன்டாக கொடுப்பாங்க அப்படின்றத சொன்னதும் டென்ஷன் ஆகிட்டு, நீ யாரை இதில் பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இப்போ ஹீரோயின், நீ எதுக்காக இப்படி புரியாமல் பேசிகிட்டு இருக்க, யாராச்சும் அதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஒரு முட்டாளாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு, என் புள்ள செத்து போனால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், என்னடி சொன்னேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடான். நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து போட்டு விட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் அவர் மெடிசனை கொடுத்ததுமே ஹாப்பி ஆகிட்டு, நான் இதை வச்சு போட்டேன்னா அந்த பொண்ணை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொன்னால் இவன் மெடிசனை பிடிங்கிறான். அப்போங்க இந்த அதனை காப்பாற்றுவீங்க, யாரை காப்பாற்ற போகிறீங்க, எதுக்கு இந்த ட்ராமான்னு சொன்னதும், இப்போ மெடிசனை நீ கொடுக்குறியா இல்லையான்னு சொன்னபோது, நீ இப்போ இவன் கூட சேர்ந்து அப்போ குழந்தை பெற்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ மெண்டல் மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்பாங்க, உனக்கு வந்துட்டு இவ பிள்ளையும் முக்கியம், இப்போ அப்போ இந்த பிள்ளை யார், இவளை வந்து பெற்று வச்சுருக்க வாஸ்தா நீ என்னைய வந்து இப்படி போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஒன்றை மாதிரி நான் கிடையாது, எங்களுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லிட்டு பேசினதும் அதை பார்த்தாலே தெரியுது பப்பாட்டி என்றது எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கான்னு புரியுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ என்ன வேணாலும் பேசிட்டு போனால் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாகி போயிடுது. அப்பாங்க அவள் உடனே அந்த மெடிசனை பார்த்துட்டு, இந்த காப்பாற்றுறதுக்கு மெடிசன் இருந்தால் தானே நடக்கும், பேசாமல் அதை தள்ளி விட்டு உடச்சி விட்டுறலாமேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. இந்த பாப்பாவுக்கு பார்த்தா வாயிலேருந்து ப்ளட்டாக போயிட்டுருக்கு. ஐயோ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, மெடிசனை வந்து போட வாங்க, அந்த பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டிக் எடுத்து அங்கே அடிக்கிறதுக்கு போயிடுறா. என்ன பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், என் பிள்ளையோட உயிர் போன பிறகு உங்களையெல்லாம் நான் வந்து என்னடா பண்ணுவேன், எல்லாத்தையுமே நான் கொலை பண்ணிடுவேன், கொலை பண்ணிவிட்டு ஜெயிலு கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அங்கே லீமே கோவமாயிட்டு, மனுஷனாடா நீ, அது யாராக கூட இருந்துட்டு போட்டோம், மெடிசனை பிடிங்கி வச்சுட்ருக்க அப்படின்றத சொன்னால் இந்த பிள்ளையோட வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுது. சார் இதில் இந்த ரூமில் வச்சு காப்பாற்ற முடியாது, வாங்க அவங்க என்ன சொல்கிறத நம்ம தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. மேடம் ஃபஸ்ட் அந்த ரூமுக்கு வாங்க நம்ம போய் காப்பாற்றலான்னு சொன்னால், அது எப்படி எங்கள் பெர்மிஷன் இல்லாமல் போவீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இன்னுமே இந்த பக்கம் திரும்பி பார்க்காம, டே அறிவு கட்டவனே திரும்பி பாடுறா, அது உன் புள்ள தான் அப்படின்றத சொன்னதும், எனக்கு தெரியும்ப்பா நீ போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கான். சரி வா நம்ம போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு நம்ம லீவ் போனால் அங்கே அவள் வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இப்போ எங்கள் ரூமுக்கு போகிறா, அது எங்களோட ரூம்னு சொன்னதுமே அது எப்படி உன்னோட ரூம்னு சொல்லிட்டு கோவப்படும் போது வேமா இவளாவே தன்னோட பிள்ளையை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு, ஐயோ எதுக்காக என் பிள்ளையை நீ இப்போ தள்ளி விட்ட, என் பிள்ளை என்ன பண்ணான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் சொல்கிறான், நான் எங்கே தள்ளி விட்டேன், உன் பிள்ளையை நீ தள்ளி விட்டுட்டு என் மேலே பழி போடுறியான்னு சொன்னதும், எனக்கு ரொம்ப பழிக்குது கை கால்லாம், எனக்கு அடிபட்டுருச்சுன்னு அந்த பையன் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, இப்போ என் பிள்ளையை நீ கொலை பண்ண ட்ரை பண்ணுறியான்னு சொன்னதும், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும், எருமை மாடி மாதிரி நின்றுட்டு நடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, என் பிள்ளை உயிருக்கு போராடுறா, உனக்கு கண்ணு தெரியலையாடான்னு சொன்னதும் நம்ம லீ அங்கே செக் பண்ணால் அவனுக்கு எங்கேயுமே வந்து அடியே படலை. உடனே இவ்வளோ அவங்க கிள்ளி வச்சு அங்கே அவனை அழுக வைக்கிறா. இப்போ அங்கே பார்த்தீங்களா எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளை இப்படி பாடாப்படுத்துகிறாங்க, மோசமானவங்க, எங்களை கண்டா உங்களுக்கு என்ன அவ்வளோ இலக்காரமானு சொல்லிட்டு எங்கள் திமிரா பேசினதுமே கேட்டுட்டே ஹீரோயின் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அப்போ லீமே பிடிச்சி திட்டினதுமே, மேடம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது, முதல் ரூமில் போய் காப்பாற்றணும்னு சொன்னதும், அந்த கண்ணு தெரியாதவனுக்கு புள்ளைய காமிங்க, இவன் வந்து புள்ள சேர்த்து போன பிறகு என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது புள்ளைய எப்படி தூக்கிட்டு போனான். உடனே ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போன மாதிரி இப்போ ஷாக் ஆகுறான். உள்ளே போயிட்டு என் பொண்ணு அங்கே விளையாட தானே விட்டுட்டு வந்திருந்தேன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போயிரு, இந்த வப்பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு தாண்டா இவ்வளோ தூரத்துக்கு ஆட்ட போட்ட, அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆம்புலன்ஸ்குள்ளே இருக்கிறது என்னோட புள்ள தானே, இவள் வந்துட்டு உன்னை ஏமாத்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அங்கே இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் அப்படி பண்ணுவேனான்னு சொல்கிறா. உடனே அவங்க மெடிசனை பிடிக்கிறான். நர்ஸ் எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கே வெளியே போயிட்டு ஐயோ எனக்கு என் பிள்ளைய நினச்சி கவலையாக இருக்குது, ஒரே ஒரு தடவை காமிங்கன்னு சொல்லிட்டு ஐயா பெரிய ட்ராமா பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, இல்லை உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது
கவலைப்படாதீங்க, குழந்தை நல்லா இருன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் கோவமாயிட்டு, எதுக்காகடி இப்படி நடிச்சிட்டு இருக்க, நீ போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. ஆல்ரெடி என் பிள்ளை இருக்குன்னு தெரியும், அதுக்கு உன் பையனை யூஸ் பண்ணி அவனுக்கு உடம்புடையாத மாதிரி ஆக்டிங் பண்ணி இவன் வாழ்க்கையில் வரணுன்றதுக்கு தான் நான் பண்ணேன், நானே தூக்கி போடுறேன், இவனை எடுத்துகிட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டதுமே அவள் உடனே அங்கே நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு பேசலாம், மரியாதை விலகி போயிரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். என்ன நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிடுச்சு, நீ எவ்வளோ தூரத்துக்கு என்னை ஸ்டாப் பண்ண, எதுக்காக ஆம்புலன்ஸில் பார்க்க விடாமன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போங்க நர்ஸ் இப்போ எதுக்காக கத்திட்டு இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலாக இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அப்போங்க ஹீரோயின் சொல்கிறான், என் பிள்ளையை நீங்கள் காப்பாற்றிடுங்க, நல்லா தானே இருக்கான்னு சொன்னதும் மெடிசன் போட்டாச்சு மேடம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது லீ நீ போய் பாரு, பிள்ளைய நல்லபடியாக இருக்கா, அவளை காப்பாற்றியாச்சின்னு சொன்னதும் ஐயா உண்மை பாவம் அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சுக்காரு. அங்கே நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எது ஒத்து வராது, நீ தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிட்டு உள்ளே வராதன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறா, பட் கேட்க மாட்டான். ஆனால் உடனே பிள்ளைய பிடிச்சி அப்படியே கிள்ளி வச்சுட்டு அங்கே அழுக வச்சுட்டு நீ கவலைப்படாதப்பா அப்படின்றத சொல்லி பேசும்போது, சும்மா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத, ஓப்பனன்னு யூஸ் பண்ணாத, இதுக்கப்புறம் அந்த வேலையாகாது, மரியாதை எங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் பிளான் எல்லாமே சொதப்பி போயிருது அவளுக்கு. நாங்கள் போய் பார்த்தா அங்கே புள்ள நல்லா இருக்கா, அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு, அம்மா எப்படியோ காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அந்த ஜூன் வந்ததுமே, அப்பா நீ எதுக்காக இங்கே வந்த, உங்களுக்கு கால் பண்ணனேப்பா, நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணீங்க, சும்மா போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு சொன்னதுமே அப்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டான்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஒன்றை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்துக்கு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் இடமே கிடையாது, மரியாதையோட இங்கேருந்து நீ கிளம்பி போயிரு, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொன்னதும் கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பாக நான் உன்னை கண்டிப்பாக நான் எந்த தப்புமே இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்னடா தப்பு பண்ண இருக்குது, பிள்ளையோட உயிரை விட அந்த வப்பாட்டி பிள்ளைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறையே, என்ன கேவலமானவே நீ எனக்கு வேணாம், நீ என்ன சொல்கிறது என்ன வேணான்னு நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு என் பிள்ளைக்கு நீ தேவை கிடையாது, என் பிள்ளைய நல்லா நான் பார்த்துக்க எனக்கு திறமை இருக்குது, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத அவ சொன்னதும் அவன் தலையில் மண்ணலி போட்ட மாதிரி ஆகி போயிடுது, அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துட்ருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேவலமான அப்பா இருக்கிறதுக்கு உலகத்தில் இல்லாமல் போகலாம். ஹீரோயின் கரெக்டான டிசிஷன் பண்ணியிருக்கா. பட் என்னென்னா இவ்வளோ தூரத்துக்கு போராடி அதை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4 காலில் கிடக்கிறத எடுத்து அடித்து துரத்தி விட்டுட்டு 2 பேத்தையுமே அப்போவே போய் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.